எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நாள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடைய நம்பிக்கையானவரும் கடந்த 43 வருஷமா காங்கிரஸ் கட்சியில் இருந்த நம்மளுடைய அண்ணன் செல்வம் அவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு. அவர் இன்னைக்கு எங்களுடைய கட்சி தலைவர் முன்னிலையில் பல்வேறு மாநில பொறுப்பில் இருப்பவர்களுடன், மாவட்ட தலைவர்களுடன், மாநில செயற்குழு, அகில இந்திய காங்கிரசுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய நிர்வாகிகள் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அன்புடன் அரவணைத்து தலைவர் அவரை பார்த்து காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை என்ன, காமராஜர் ஆட்சியை உருவாக்கணும், தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவரா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இருக்காங்க. அந்த ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகளுக்கும் எப்பொழுதும் கொள்கை வேறுபாடு ஒன்றாவே இருக்கும். காமராஜரோட ஆட்சியை நிறைவேற்றுங்கிற குறிக்கோள் எங்களோட தலைவருக்கும் எங்களுக்கும் இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களோட இணைந்திருக்கிறார். ஒரு பெரிய பயணத்தை தொடர அவருடைய அனுபவம், அவருடைய செயல்திறன் கண்டிப்பாக பெரிய அளவில் கட்சியை பயன்படுத்த சொல்லியிருக்கார் தலைவர். அது இல்லாம தலைவர்கிட்ட நல்ல நல்ல அனுபவம் வாய்ந்த தலைவர்களுக்கு கட்சியுடைய வேட்பாளர்களா கோரிக்கை வச்சிருக்காரு. கனிவு அன்புடன் தலைவர் அதை பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும். இன்று இணைந்த காங்கிரஸ் தோழர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும், அவர்களோட இணைந்து வரவேற்க நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே நம்ம நாட்டை சுரண்டிய வெள்ளையர்களிடம் இருந்து விடுதலை பெறத்தான். அதே மாதிரி ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு விடுதலை போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா திமுக, தீய சக்தியான திமுகவிடம் தமிழக மக்களும் தமிழ்நாட்டும் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. ஒன்னா ரெண்டா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஊழல், குடும்ப ஆட்சி, சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, விலைவாசி உயர்வு அப்படின்னு பல்வேறு இன்னல்களால மக்கள் தினந்தோறும் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இருக்கும் ஒரே எண்ணம்னா ஒரு மாற்றம் வேண்டும் தான். 2 கட்சிகள் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டன. தமிழக மக்களோட வாழ்வாதாரம் அந்த சூழல் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை. 50 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அதிசயம் இந்த ஆண்டு வரும் தேர்தலில் நிகழப்போகுது. நம் தலைவர் அவர்கள் நிச்சயமாக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை வழங்க இருக்கிறார். அந்த ஒரு பயணத்தில் இன்று இணைந்த அனைத்து காங்கிரஸ் தோழர்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி. இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. காங்கிரஸ் இயக்கத்திலே கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயணப்பட்டு மாணவர் காங்கிரஸ் முதல் இன்று வரை பல்வேறு பொறுப்புகளை பெற்று இயக்கத்திற்காக
உண்மையாக விசுவாசமாக இருந்தோம். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு 1988 13 முறை சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இந்த மண்ணிலே அவர் படுகொலை செய்யப்பட்டார். தலைவர் ராஜீவ்காந்தி எந்த நோக்கத்திற்காக காங்கிரஸை பலப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் கட்சியை இங்கு ஆட்சியை தமிழகத்திலே காமராஜர் ஆட்சியை மீண்டும் மலர வைக்க வேண்டும், இயக்கத்தில் உள்ள அனைவருக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இங்கே தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார்கள். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலே தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொண்டர்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும், ஆட்சியிலே பங்கு கொடுக்க வேண்டும், அதிக எண்ணிக்கையிலே தமிழகத்திலே போட்டியிட வேண்டும் என்று மனதார விரும்பினார். அதன் அடிப்படையிலே தான் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்கே குறிப்பிட்டதைப் போல இந்த தீய சக்தி இந்த மக்களை சுரண்டி தன்னுடைய குடும்ப வளத்திற்காக சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு நோக்கத்தோடு தான் இருந்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில குள்ளநரிகள், சில சந்தர்ப்பவாதிகள், சில சுயநலவாதிகளுடைய அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனை. கடந்த 3 மாதங்களாக தலைவர் ராகுல் காந்தி எந்த நோக்கத்திற்காக அவர் செயல்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவடையவில்லை. அவரையே அவர்கள் முத்தஞ்சிலே நிற்க வைத்து விட்டார்கள். அதனால் நாங்கள் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80% காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதை எதிர்த்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் காங்கிரசின் அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் அரித்து வருகிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து கூட்டணியிலே இருக்கக்கூடாது என்கிற அந்த ஒற்றை எண்ணம் தான் தமிழகத்துள்ளே பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உள்ளது. அதுதான் காங்கிரஸை ஆதரிக்கும் பொதுமக்களிடமும் இருக்கிறது. காங்கிரசுடைய வாக்கு சதவீதம் என்பது வெறும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வைத்து மட்டுமல்ல, காங்கிரசுடைய அனுதாபி வாக்குகள் தான் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறது. அந்த அனுதாபிகள் அனைவரும் எதிர்பார்த்தது தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைய வேண்டும், இங்கே மீண்டும் காமராஜர் ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், காங்கிரசுடைய அடிப்படை கொள்கை மதசார்பின்மை கொள்கை. அதே கொள்கையை தான் தாவேகா தன்னுடைய கட்சியிலே வைத்திருக்கிறது. மதசார்பை என்ற ஒற்றை புள்ளி எங்களை அதிகமாக ஈர்த்ததுக்கு காரணமே இங்கே ஊழற்ற ஆட்சி அமைக்க வேண்டும், மதசார்பின்மையை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கோடுதான் எங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களையும் நிர்வாக பெருமக்களையும் தாவேகாவிலே இன்று இணைத்திருக்கிறது. எனவே எங்களுடைய நீண்டகால அனுபவம், மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக தாவேகாவிலே நாங்கள் நிறைவேற்றுவோம். தாவேகாவிற்கு மக்கள் அபரிதமான ஆதரவை அளித்து வருகிறார்கள். ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள், ஒரு அமைதி புரட்சி இங்கே தமிழகத்திலே உள்ளது. அது தேர்தல் நேரத்திலே வெளிப்படும். நிச்சயமாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே ஆட்சி அமைப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை, இங்க சேர்ந்தவர்களுக்கு இல்லை, அங்க இருக்கிற காங்கிரஸ் தோழர்களுக்கும் உண்டு, காங்கிரசுடைய அனுதாபிகளும் உண்டு என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பல விஷயங்கள் பேசப்பட்டது. தாவேகாவோட காங்கிரஸ் பேசுறாங்க, காங்கிரஸுடைய மாநில தலைவர் அதை மறுத்தாரு. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடந்ததா? ஏன் எதனால தடைப்பட்டது? எது சொல்றீங்க? தாவேகாவோட கூட்டணி தடைப்படுதுன்னு சொல்றீங்களா? ஒரு சில சுயநலவாழ்வுடைய எண்ணம், தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்த கட்சியை திமுகவிடம் அடமானம் வைத்திருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய எண்ணம். உங்க எல்லாருக்கும் தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், ஊர் உலகத்துக்கு தெரியும், தமிழகத்துக்குள்ள இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் யார் அந்த சுயநலவாதிகள், யார் அந்த குறுகிய எண்ணம் படைத்தவர்கள், யார் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் காங்கிரஸை கொண்டு அடகு வைத்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு துர்பாக்கியமான நிலை இது. எதற்காக கூட்டணி வைத்தார்கள், இதனால் யார் பலனடைந்தார்கள் என்பது அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அவரை நீக்கிற அதிகாரம் எனக்கு இல்லைங்க. நான் என்ன அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்.
ஒரு சட்ட விதிமுறைகளே தெரியாத ஒருவரை தலைவராக வைத்திருக்கிறது அகில இந்திய காங்கிரசுடைய துர்பாக்கிய நிலைமை. ஒரு சட்ட விதியை அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அவர் யார் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற எந்த விஷயமும் அடிப்படை கூட ஒரு பொது அறிவு இல்லாமல் அவர் என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். குறைந்தபட்சம் என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஷோகாஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் கொடுக்கணும். மாநில காங்கிரஸ் கமிட்டி கொடுக்குற அதிகாரம் இல்லை. சட்ட விதிகளை அவர் படிச்சு பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம். நாங்க திறந்த மனசோட வந்திருக்கோங்க. எங்களுக்கு தேவை மக்கள் விரும்புகிற ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் எங்களுடைய ஒற்றை கருத்து, ஒற்றை நோக்கம். பதவி சுகத்துக்காக எந்த காங்கிரஸ்காரரும் அலைய மாட்டான். இது அடிப்படையில் காங்கிரஸ்காரருடைய குணம். ஒன்றிய அன்பு, அரவணைப்பு, மரியாதை, சுயகௌரவம், இதைத்தான் எதிர்பார்க்கிறான். அங்க சுயகௌரவமும் மரியாதையும் திமுக காலடியிலே அடமானம் வைக்கப்பட்டதை எதிர்த்து தான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் இருக்கிறவர்கள்லாம் இந்த காங்கிரஸ் கட்சியில் நின்றால் பயணப்படுத்தினா அவங்களால இன்னும் மனமாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பேர் எங்களை வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நேத்துல இருந்து எனக்கு எடுத்த முடிவு சரியான முடிவு என்கிற ஒரு செய்தியை, பாராட்டுதலை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்கள், நண்பர்கள் தொடர்ந்து என்னோடு தொலைபேசியிலே எனக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். தலைவர் முடிவு செய்தால், கட்சி அனுமதித்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். பட்டியல் வெளியிடும் போது, தலைவர் அறிவிக்கும் போதுதான் அது பற்றிய விஷயம் தெரியும். கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு தான் கட்சியில சீட்டுன்னு சொன்னாங்க. இப்ப வேற கட்சியில இருந்து வரவங்களுக்கு சீட் கொடுக்கறத மற்ற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எல்லா கட்சியிலையும் வந்தாரை வாழ வைக்கும் குணம் மனம் படைத்ததுதான் தமிழகம். ஒருத்தரை நம்பி வந்திருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நாங்க இந்த கட்சியில இணைந்திருக்கிறோம். தலைவருடைய உள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் முதலமைச்சராக வர வேண்டும், இந்த தமிழகத்தை இந்த சுரண்டுகின்ற பேர் வழியிடமிருந்து தீய சக்தியிடம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் வந்திருக்கிறார். அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தலைவர் நினைத்தால் தாவேக உள்ள அனைத்து நிர்வாகிகளும் எங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுப்பார்கள். உங்களோட வேற காங்கிரஸ் கமிட்டியில இருந்த மூத்த நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வருவாங்களா? இல்ல தொடர்புல வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. அவங்க எல்லாம் ஒரு சில காரணத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர்கள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலை வருங்காலங்கள்ல இப்படி இருக்கும். இப்பயே வெட்ட வெளிச்சமாய் போச்சு. காங்கிரஸுக்கு எதிர்காலம் இருண்டு விட்டது. எதிர்காலமே இல்லை, அங்க வெளிச்சமே தெரியவில்லை. ஏன்னா எடுக்கிற முடிவுகள் எல்லாம் மக்களுக்கு எதிராகவும் தொண்டர்களுக்கு எதிராகவும் முடிவெடுக்கும் பொழுது எப்படி எதிர்காலம் இருக்கும்? எதிர்காலம் இல்லை என்ற நோக்கத்தோடு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். அதிமுக கூட்டணி தொகுதிகளை ஒதுக்கிட்டாங்க. திமுக கிட்டத்தட்ட கூட்டணிகளை ஒதுக்கிட்டு இருக்காங்க. பரம்பரையா அதிமுக தொடங்கிருச்சு. திமுக தலைவரும் தொடங்க இருக்கிறார்கள் செய்திகள் வந்திருக்கு. தாவேகா வேட்பாளர் நேர்காணல முழுமையா முடிச்சிட்டோமா? வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்குதா? தாவேகாவோட அடுத்த தலைவர் அவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வேட்பாளர்களும் நேர்காணல் பண்ணி முடிச்சிட்டாரு. கூடிய விரைவில் அறிவிப்பு வரும். அவரே ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகப்படுத்துவாரு. அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. வேட்பாளர்கள் பணிகள் முடிந்த அடுத்த நொடியே அவருடைய பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான பர்மிஷன்ஸும் வாங்கியாச்சு. இப்ப பெரம்பூர்ல இருந்து தொடங்குறதா சொல்லிருக்காங்க. பர்மிஷன் வாங்கியாச்சு. பெரம்பூர் அது கூடிய விரைவில் நம்ம ஸ்கெட்யூல் தமிழ்நாடு முழுசும் நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு பெரம்பூர் நம்ம நாளான்னைக்கு 28ஆம் தேதியில இருந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு. இல்ல ரோட் ஷோன்னு கிடையாது. இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் பாயிண்ட் டு பாயிண்ட்ல அந்தந்த அவரை பர்மிஷன் கொடுத்துடுறாங்க. பர்மிஷன் டிலே இல்லை. ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப திமுக காரங்க இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் மினிஸ்டரா இருக்காருன்னு இன்னும் ஒரு நினைப்பிலே இருக்கிறாங்க. இன்னைக்கு நோட்டிபிகேஷன் போட்டாச்சு. குறிப்பாக எந்த வேட்பாளரையும் தாவேகா பக்கத்துல இருந்து யார தொகுதி பொறுப்பாளரை போட்டிருக்காங்களோ இல்ல மாவட்ட செயலாளர் தேர்தல் பணிமனை போகணும்னா அவங்களுடைய அலுவலகத்தை இமிடியட்டா ஸ்டாப் பண்றாங்க, மிரட்டுறாங்க. அலுவலகம் கொடுக்கக்கூடாது மிரட்டுறாங்க. அந்தந்த எலெக்ஷன் ஆபீசர்கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வில்லிவாக்கத்துல என்னுடைய அலுவலகம் ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரில இருந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது கோயில் இடம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மண்டபம் 45 வருஷமா அவங்க அங்க தங்கி இருக்கிறாங்க. அந்த ஓனர் நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஆனா சேகர் பாபு இன்னும் மினிஸ்டர் நினைச்சிட்டு இருக்காரு. என்னைக்கு நோட்டிபிகேஷன் போட்டாங்களோ அவர் மினிஸ்டருங்கிற அதிகாரம் கிடையாது. ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரிக்கு எந்த நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அதிகாரம் கிடையாது. காவல்துறை உடனடியா அந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரிக்கு எடுத்து ஈவினிங் 6 மணிக்கு நாங்க சீல் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ அப்படி வந்து எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அந்த மண்டபம் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்தா தான் பொசிஷன் எடுக்க முடியும். இதுதான் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் ரூல். ஆனா காவல்துறையும் இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், முன்னாள் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க இன்னும் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் வச்சு அலுவலகங்களை வந்து ஸ்டாப் பண்றாங்க. முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தோடைய தேர்தல் அலுவலகங்களை வந்து ஸ்டாப் பண்றாங்க. இதை தேர்தல் ஆணையத்திட்ட முறையிடுவோம். அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து நாங்க அப்ளை பண்ண போறோம். அதே டிஜிபி இருக்காங்க, அதே இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் இருக்காங்க, அதே எஸ்பிஸ் இருக்காங்க. தேர்தல் வந்து நடைமுறை வந்தா எஸ்பிஸை வந்து கண்டிப்பா மாத்தணும். இன்னும் திமுகவுடைய மனநிலையிலேயே இன்னும் முன்னாள் முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் பேச்சையும் அமைச்சர்கள் பேச்சையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய துர்பாக்கிய நிலை தான் இன்னும் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. நாங்க நாளைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் உடைய அத்தாரிட்டி கிட்ட முறையிடுவோம். கண்டிப்பாக காவல்துறையை வந்து டோட்டலா வந்து மாற்றப்படணும், இன்டெலிஜென்ஸ் மாற்றப்படணும், கமிஷனர்ஸ் மாற்றப்படணும். அப்புறம் அங்கங்க இருக்கக்கூடிய எஸ்பிஸும் சரி, டெப்டி கமிஷனரும் சரி, இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன்ஸோடைய பர்மிஷன் இல்லாம காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாதுங்கிறத நாங்க வலியுறுத்துறோம். அப்படி அதுக்கு மேல அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நாங்க நீதிமன்றத்தை நாடுவோம். என்னுடைய தொகுதியிலேயே இன்னைக்கு வந்து கடுமையான மன அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு வந்து வில்லிவாக்கத்துல சேகர் பாபுடைய ஆளுங்க வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டருங்கிற போர்வையில வந்து நெருக்கடி கொடுத்து ஆபீஸை வந்து சீல் வைக்கணும் வந்திருக்காங்க. அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு நான் பதிவு பண்றோம். நான் தேர்தல் பொறுப்பாளராக இன்னைக்கு இருக்கிறேன். தலைவர் இன்னும் ஒரு 2 நாள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது தெரியும் எங்க போட்டிடுறது. எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைன் தொகுதி நீங்க 234 தொகுதி என்னோட தொகுதி தான். பெரம்பூர் என்னோட தொகுதி தான். இங்க இருக்கிற பெரம்பூர் என்னோட தொகுதி தான், கொளத்தூர் என்னோட தொகுதி தான், எங்களோட தொகுதி. ஓகேவா? எங்களோட தொகுதி 234 தொகுதி நெருக்கடி அதிகமா கொடுக்குறாங்க தேர்தல். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்புறம் இன்னொரு கண்டனத்தை நாங்க தெரிவிக்கிறோம். பொதுவா திமுக தேர்தல் காலங்கள்ல ஒரு 200 பேச்சாளர்களை வந்து காசு கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க திமுக காரங்களாவே இருக்க மாட்டாங்க, வேற அளவுக்கு திமுக காரன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி நேத்து மதிப்புக்குரிய எங்களுடைய நம்பிக்கைக்குரிய இருக்கக்கூடிய நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமா எதிர்கால தலைமுறைக்கு இருந்துச்சு. அவரு கூட பணியாற்றிய ஒருத்தர் வந்து தன்னை வந்து அவரு கூட பணியாற்றுற ஒரு பெரிய ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி சொல்லி சுத்திட்டு இருக்கவரு, அவர் பேரை கூட சொல்ல எங்களுக்கு வந்து வாய் வர மாட்டேங்குது. எங்களுடைய கட்சியுடைய பெண் நிர்வாகிகளையும் சரி, எங்களுடைய தொண்டர்களும் சரி, பெண் தொண்டர்களையும் சரி, திமுகவுக்கு ஆதரவா இல்ல, இந்த பெண்கள்லாம் வந்து எப்பயுமே திமுகவுக்கு ஆதரவா இல்ல, பெண்கள் வந்து ஓட்டு வந்து அப்படியே மாறுதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய பெண்களை வந்து சகோதரிகளை வந்து விபச்சாரிகள் சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு அசிங்கமான, தமிழ்நாட்டுல வந்து எந்த தலைவருமே இது வரைக்கும் சொன்னதுல, எந்த கட்சியும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுனதே கிடையாது. ஆனா திமுக தன்னுடைய ஆதரவாளர்களை இந்த மாதிரி வந்து ஒரு 200 பேரை உருவாக்கி செய்திகளிலும் சரி, ஊடகங்களிலும் சரி, ஒரு பெண்ணுடைய உடலையும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை முறையும் அசிங்கமா ஒரு ஆணோடைய வந்து இணைத்து ஒரு தவறான பிரச்சாரத்தை தன்னுடைய பத்திரிகைகள் மூலியமா, ஒரு பத்திரிகை இருக்கு, அந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இது எழுதுறதே வேலை. அந்த மாதிரி பத்திரிகைகள் இந்த மாதிரி ஒரு 200 பேச்சாளர்களை உருவாக்கி பெண்களை அசிங்கப்படுத்தியே பிரச்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை திமுக உருவாக்கிட்டா இருக்கு. அவங்களுக்கு நாங்க கடுமையான கண்டனம் சொல்றோம். எங்களுடைய சகோதரிகளுக்கு மேல கை வச்சாங்கன்னா எங்களுடைய சட்ட ரீதியான போராட்டம் சரி, இமீடியட்டா அவர் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி, இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து கொச்சைப்படுத்தினால எஃப்ஐஆர் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும்னு வந்து சட்டமே சொல்லுது. அதை வந்து இமீடியட்டா வந்து நாளைக்கு தேர்தல் கமிஷன்ல நாங்க முறையிட போறோம். இந்த மாதிரி அவங்களை கைது செய்யணுங்கிறது நாங்க வந்து கடுமையா சொல்றோம். சார், இப்போ கூட டிஎம்கே கூட்டிய ஒரு செக்யூலர் காங்கிரஸ் அலையன்ஸ் காங்கிரஸ் ஓட்டர்ஸ், காங்கிரஸ் மெம்பர்ஸ், ஆபீஸ் பேரர்ஸ் முதல் டிஎம்கே செக்குலர் பர்சன் எப்படி சொல்லுவீங்க? மத சார்பற்ற கூட்டணி பொய் தான் சொல்லுது. அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லிடுறேன். பாண்டிச்சேரியில யாரு வந்து முதலமைச்சர் வேட்பாளர்? காங்கிரஸ் தானே. நாமினேஷன் பண்றதுக்கு லாஸ்ட் நாள் வரைக்கும் ஏன் வந்து ஃபைனலைஸ் யாரு ஒரு அந்த கூட்டணியை முடிக்க முடியாம யாரு ஏன் இருந்துச்சு? இதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம்? அதோடைய காரணம் ஒன்னே ஒண்ணுதான். ஜெகத் ரட்சகன் அனுப்பப்பட்டார். ஜெகத் ரட்சகன் ஏன் அனுப்பப்பட்டாங்க? காங்கிரஸ் கட்சியை உடைக்கணும். ஏன் உடைக்கணும்? அவருக்கு வந்து இடி ரைடு வந்து 1000 கோடி ரூபாய் 1500 கோடி ரூபாய்க்கு மேல பல பிரச்சனை இருக்கு. இப்ப பிஜேபிக்கு ஃபேவரா கடைசி நிமிஷம் வரைக்கும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸோடைய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவர் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்காரு சந்தோஷமா. ஆப்போசிட்ல
கேண்டிடேட் போட முடியாம நாமினேஷன் முடிகிற வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்ன திமுக 75 வருஷ கூட்டணி, என்ன காங்கிரஸ் 100 வருஷ கட்சிங்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சியை கடைசி வரைக்கும் ஏமாத்தி நாமினேஷன் வரைக்கும் அந்த கட்சி சைன் போடாம வச்சு அந்த கட்சியை நாமினேஷன் பண்ண விடாம பிஜேபிக்கும் இது பலன் யாருக்கு வரும்? இதோட பலன் பிஜேபிக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கு வரும். பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரிக்கு இந்த நிலைமை அப்படின்னா இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நோக்கம் என்னன்னா பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கவர்மெண்ட் வரக்கூடாது. இதுதான் அண்டர் டீலிங். டெல்லியில வந்து போய் பிஜேபி கூட போய் சைன் போட்டுட்டு நாங்க கடைசி வரைக்கும் இழுக்கிற மாதிரி இழுப்போம், நீங்க நாமினேஷன் பண்ணுங்க, எதிர்த்துல ஆளே இல்லாம நீங்க ஜெயிச்சிருங்க. இதுதான் டீலிங். இதுதான் வந்து செல்வம் ஐயா மாதிரி இருக்க காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் குமுறாங்க. இதுக்கு உடனடியா இருந்தது யாரு? நாராயணசாமி. நாராயணசாமி ஐயா வந்து எப்பயுமே திமுகவுக்கு ஃபேவரா இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் திமுக ஃபேவர். கடைசியில அவருக்கே வந்து ஏமாத்திட்டாங்க. அவர் கருத்தையே வெளுத்துட்டார். கடைசியில அவருமே தேர்தலில் போட்டி விடாம அகில இந்த காங்கிரஸ் முடிவாச்சு. அதே மாதிரிதான் நான் இப்பயும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய ஐயா சிதம்பரம் ஐயா போன்றவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சியை வளர்க்காம காமராஜ் ஆட்சியை கொண்டு வராம தன்னுடைய அறிவையும் தன்னுடைய பொருளாதார அறிவுலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம திமுக வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப தொண்டர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா திமுக தாவேக பக்கம் திரும்புறாங்க. பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே எங்க பக்கம் ஷிஃப்ட் ஆயிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பல தலைவர்கள் வந்து தாவேகளை சேர்றதுக்கான எல்லா விதமான டெய்லி வந்து எல்லோரும் வந்து எங்களை வந்து பாக்குறதுக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சோ பாண்டிச்சேரியில எப்படி காங்கிரஸ் திமுக ஏமாத்துச்சோ அதே மாதிரி இந்த தேர்தலையும் தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. உண்மையான தொண்டர்கள் காமராஜர் ஆட்சி வேணும்னா எங்களுடைய கொள்கை தலைவரும் காமராஜர் தான். அதனாலதான் எங்களை நோக்கி வராங்க. அவங்கள அன்போட வரவேற்போம், அரவணைப்போம். உண்மையான மத சார்பற்ற சமூக நீதி தலைவர் எங்களுடைய கட்சி தான். அதுபடிதான் நாங்க வந்து நடந்துகிட்டு இருக்கோம். அதை வந்து ஆழமா பதிவு பண்றேன். நான் இந்த கொஸ்டின் திருப்பியும் கேளுங்க, ஏன் வந்து பாண்டிச்சேரியில நாமினேஷன் முடிகிற வரைக்கும் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேச்சுவார்த்தை முடிக்க முடியாம நிப்பாட்டினாங்க. அதோட இழப்பு யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான். காங்கிரஸ் நாமினேஷன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்க, எந்த தொகுதியும் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. இதோட இழப்பு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் மக்கள் நினைப்பாங்க இவங்களுக்குள்ள கூட்டணியே முடிவாவில்ல, இவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்ல அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்து பிஜேபி ஜெயிக்க வைக்கிற எல்லா வேலையும் ஸ்டாலின் அவர்களும் ஜெகத்ரக்கும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. இதுதான் காங்கிரஸ்காரங்க நினைக்கிறாங்க. அவர் என் கட்சிக்காரே கிடையாது. யாருன்னு கேளுங்க. மத சார்பற்ற முறைன்னு கேட்டா நீங்களும் கொஸ்டின் கேளுங்க. நீங்க 100 கொஸ்டின் கேளுங்க. பாருங்க, யார் என்ன கொஸ்டின் வேணா கேட்க, நீங்க எந்த சேனல்ல நீங்க கூட எந்த கொஸ்டின் வேணா கேளுங்க. பத்திரிகையாளர் யார் என்ன கொஸ்டின் வேணா கேட்கலாம். இவங்க கேட்கணும், அவங்க இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நீங்க எந்த கொஸ்டின் வேணா கேளுங்க. கட்சி நிர்வாகி இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி படிப்படியா மதுக்கடையை வந்து மூடணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அரசு இது வரைக்கும் 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரமா மாறி இருக்கு. இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தாவேக்காவுடைய நிலைமை எப்படி இருக்கு? எதிர்வரும் காலத்துல வெற்றி பெற்றால் என்ன அறிக்கை, தேர்தல் அறிக்கை முக்கியமா அதற்கான அறிக்கை கிட்டத்தட்ட நம்மளோட யூத் பாப்புலேஷன் 50% இருக்கு. அது முக்கியமான காரணமே டாஸ்மார்க் உடைய மது விற்பனை பிளஸ் வந்து ட்ரக்ஸ் உடைய கல்ச்சர். இதை வந்து படிப்படியா குறைக்கிறதுல இது எப்படி முற்றிலுமா ஒழிக்கணும், அதை வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணுங்கிறது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுடைய தலைவர் வந்து கூடியிருக்கிறது சொல்லுவாரு. எங்களுடைய கொள்கையே மது இல்லாத ட்ரக்ஸ் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணுங்கிறதுல அதில் நாங்கள் உறுதியா இருப்போம். இன்னும் ஒரு நாள் தலைவர் வந்து எல்லா கேண்டிடேட்டும் அனௌன்ஸ் பண்ண போறாரு. அதெல்லாம் வந்து இல்ல, அது வந்து முன்னாடியே பேசினது. இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் எப்போது சார் இருக்கு? திட்டமிட்டபடி நாளை நடக்குமா இல்ல தள்ளி போதா? இன்னைக்கு நைட் உங்களுக்கு அறிக்கை வந்துடும். தேங்க்யூ.